ஜானகி, இதோ வந்துட்டேங்க. ஷாம் எழுந்திருச்சிட்டாளா? இன்னும் இல்லங்க. இன்னும் இல்லையா? ஏங்க? இல்ல, நேத்து ராத்திரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? நேத்து ராத்திரி 2 மாத்திரை கொடுத்தனா, இப்ப பரவாயில்லங்க. இங்க பாரு, ஓ இஷ்டத்துக்கு கண்ட கண்ட மாத்திரையை கொடுத்து பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட போகுது. கதிரவனை கூட்டிட்டு கிளினிக் போயிட்டு வா. ஆ, சரிங்க. காசு அலமாரியில இருக்க, எடுத்துக்க. டீ குடிங்க. நான் போயிட்டு வரேன். ஏய் கார்த்திகேசு, என்னம்மா? கொஞ்சம் நில்லுடா. சீக்கிரமா, வேலைக்கு டைம் ஆச்சு. அந்த வீட்டுக்கு போகணும், யார் யார் போகணும் என்னன்றதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? அதான் காசெல்லாம் அன்னைக்கே கொடுத்துட்டேன்ல. வாங்க வேண்டியதை வாங்கிட்டு நீங்க போயிட்டு வர வேண்டியதானே? காசு என்னடா காசு? வாங்க வேண்டிய சாமான்லாம் வாங்கி முறை செய்ய வேண்டியதானடா முறை. இங்க பாருங்கம்மா, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. கதிரவன் வீட்டுல சும்மா தானே இருக்கான். அவனை கூட்டிட்டு நீங்க போயிட்டு வர வேண்டியதானே? நீங்க ஏன் இருமுறீங்க? கிளினிக் போலையா? ஆமா, என்ன யாரா கூட்டிட்டு போறதுக்கு இருக்கா? பொண்டாட்டிக்குன்னா லீவ் எடுத்துக்கிட்டு ஓடிடுவேன். உங்களை கேட்டேன் பாருங்க. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா போயிட்டு வா. பெரிய புள்ள இதுவே பொறுப்பு இல்லாம போகுது, என்ன பண்றது? ஜானகி, அத்தை, ஜானகி, இதோ வரேன் அத்தை. கூப்பிட்டீங்களா அத்தை? 2 பொம்பளை பிள்ளைங்க வீட்டில் இருக்கீங்க தானே? இந்த ஷோ கேஸ்லாம் எப்படி இருக்கு பாருங்க. சரி, கதிரவன் எங்க? கதிரவன் காலைல எழுந்து எங்கேயோ போயிருக்கு அத்தை. உங்ககிட்ட கிட்ட சொல்லாம போயிட்டா? ஒன்னும் சொல்லலையே. எங்க போனான்னு தெரியலையே. ஆமா, சுமதி எங்க? சுமதி உள்ளதான் என்னமோ பண்ணிட்டு இருக்கா. சுமதி, 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 வரேம்மா. உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எத்தனை தடவை கூப்பிடுறது? இதோ வரேம்மா. என்னம்மா? உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த? படுக்கைய தட்டி போட்டுட்டு இருக்கேன். அண்ணன் எங்க? அண்ணன் தான் வேலைக்கு போயிட்டாருல. பெரிய அண்ணனை கேட்கல, சின்ன அண்ணன் எங்க அண்ணன்? சின்ன அண்ணன் இன்னைக்கு ஃப்ரைடே இல்லம்மா. அதையும் என்னையே கேளு. வெள்ளிக்கிழமை அண்ணன் கோவில் மீட்டிங் தானே போகும், அங்கதான் போயிருக்கோம். ஆமா, வீட்டுல தலைக்கு மேல வேலை இருக்கு. இவர் கோயில் மீட்டிங் போயிட்டாரு. போய் கூட்டிட்டு வா. இப்பவா? ஆமா, இப்பதான். என்னம்மா? ஏன், போய் கூட்டிட்டு வா. போ அம்மா, கூட்டிட்டு வா. இந்த பாரு, போனமா வந்தமான்னு இரு. போகும்போது தலைய வாரி மூஞ்சி அலம்பிட்டு போ. உன்னை தேடுறதுக்கு ஒரு ஆள் அனுப்ப முடியாது. போனமா வந்தமான்னு இரு, சரியா? என்ன மொறப்பு. காலம் அப்படி இருக்கு. அப்போ இந்த வாட்டி நம்ம கதிரவனே தலைவரா போட்டுடலாம், சரியா? ஓகே. ஓகே தானே? உங்களுக்கு ஏதாவது objection இல்லைல்ல? உங்களுக்கு? ஓகே. குட் மார்னிங். யா, குட் மார்னிங். சரி, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்காகத்தான். எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. கதிர், சுபத்ரா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க, இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க. ஓ கதிர், சொல்ல மறந்துட்டேன். வர வழியில மணியை பார்த்தேன். இன்னைக்கு மீட்டிங் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படின்னா மற்றவங்களாம் வந்தாச்சுல்ல? வந்தாச்சு. வந்தாச்சு. சரி, இன்னைக்கு பேச போறது எதை பத்தின விஷயம்? அதான் அடுத்த வாரம் வரப்போதில்ல விநாயகர் சதுர்த்தி, அதை பத்தி தான் ஏதோ இன்னைக்கு பேசணும்னு சொன்னாங்க. கதிர், நம்ம மெயின் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வர விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம எல்லாரையும் சேர்ந்து புதுசாக ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இளைஞர் பிரிவு சார்பா? ஃப்ரம் அவர் யூத் சைடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க என்ன புரியாத பாசில பேசுறோம்? என்னமோ டிரான்ஸ்லேட் சரி பண்றேன். சரி சரி, எதுக்கு புது கமிட்டி எல்லாம் நல்லபடியா தானே நடந்துட்டு இருக்கு. இல்ல கதிர், மெயின் கமிட்டியே சொல்லிட்டாங்க, அதான். ஓ, மெயின் கமிட்டியே சொல்லிட்டாங்களா? அப்போ புதுசா ஒரு கமிட்டியை செட் பண்ண வேண்டியதுதான். சரி, நாம உருவாக்க போற புது கமிட்டியில யாரை தலைவரா போடுறது? கதிர், நீ வரதுக்கு முன்னாடி நாங்களாம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னதான் தலைவரா போடலான்னு இருக்காங்க. உன்னையா? டேய், நீ டென்ஷன் ஆகாதடா. உன்னதான் தலைவரா போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆளை பாரு. என்ன? ஆமா கதிர், உங்களை தான் தலைவரா போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன செல்வி பேசுறீங்க? தமிழ் பேசுறாங்க. இங்க பாருங்க, தலைவரா இருக்கிறது என்ன விளையாட்டான விஷயமா? எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? அதுக்கெல்லாம் 4 எழுத்து படிச்சிருக்கணும். ரைட்டு. இப்ப சொன்ன பாரு, அது ரொம்ப ரைட்டு. ஏன் இப்ப இருக்க தலைவர் எல்லாம் 4 எழுத்து படிச்சுட்டு தானே தலைவரா இருக்காங்க? சும்மா டென்ஷன் ஆகிக்கிட்டு. அப்போ நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். அப்படி வேணா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். முக்கியமா அது என்ன சொல்லுவாங்க சேகர்? பர்சனாலிட்டி, அது இருக்கணும். என்ன கதிர், அது உங்களுக்கு இல்லையா? இல்ல, இத பாருங்க, சேகர் வந்து தலைவரா இருக்கணும். இருங்க ஒரு நிமிஷம். சேகர் வந்து தலைவரா இருக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தம்னு நான் நினைக்கிறேன். சுந்தரி, நீங்க என்ன சொல்றீங்க? சேகரா? வெல், ஓகே, நோ அப்ஜெக்ஷன். அப்போ நீ என்ன சொல்ற? சேகரா, எங்க மூஞ்ச காட்ட சொல்லு. காட்டுங்க சேகர். கொஞ்சம் டென்ஷனான மூஞ்சிப்பா. சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. செல்வி, நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே. அப்புறம் என்ன சேகர், எல்லாரும் சேர்ந்து உங்களை தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்க.
நீங்கள் தான் தலைவர். சரி என்ன ஒரு வார்த்தை கேட்டிங்களா? அதான் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் என்ன? ஆஹா. சரி கதிர், எனக்குன்னு வார்ட் வைஸ் சேர்மேன். துணைத் தலைவரா? அதுக்கு நம்ம மணியை விட்ட வேற யாரும் கரெக்டான ஆள் மாதிரி எனக்கு தெரியல சேகர். ரைட். மணி தானே? ரைட். துணையா நிக்கிறதுல ரொம்ப பயங்கரமான ஆளு. மணியை போட்டுருவோம். ஹவ் பட் ட்ரெஷரர்? 2 வருஷமா நீங்க தானே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பேசாம நீங்களே பொருளாளராக இருந்துருங்களேன். என்ன சேகர்? கரெக்ட். சுந்தரி, உங்களுக்கு துணையை எப்பவும் போல செல்வி இருப்பாங்க. அவ்வளோதானே சேகர்? அவ்வளோதானா? முக்கியமான போஸ்ட் ஒன்று இருக்குல்ல? முக்கியமான போஸ்டா? செக்ரட்டரி. ஓ எஸ். அதுக்கு நாங்களாம் என்ன நினைக்கிறோன்னா உங்களை விட கேப்பபிளான ஆள் யாரும் இல்லைன்னு. ஓ எஸ், ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சேகர். எஸ், ரொம்ப கரெக்ட். என்ன சுந்தரி பேசுறீங்க? உள்ள போஸ்ட்லயே முக்கியமான போஸ்ட் செயலாளர் போஸ்ட் தான். 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும், 4 பேரை பார்த்து பேச வேண்டியது இருக்கும். இல்ல. நீங்க 4 இடத்துக்கு போற 4 பேர்ட்ட பேசுற. 3 இடத்துக்கு போ 3 பேர்ட்ட பேசு. ஓ அப்போ இங்க பாரு, நான் செய்யற வேலைக்கு இந்த பதவியை என்னால எடுத்துக்க முடியாது. அப்ப விட்டு யார்கிட்ட தான் கொடுக்கலான்னு இருக்க? நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேனே. இங்க பார் கதிர், நான் ரொம்ப சீக்கிரமா டென்ஷன் ஆயிருவேன். ஐ அம் வெரி பிஸி நவ். என்னால இந்த மாதிரி வேலையெல்லாம் எடுத்து செய்ய முடியாது. உன்ன இல்ல, கொஞ்சம் சுமாரு. என்ன இல்லையா? அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, சுபத்ராவையே செயலாளரா தேர்ந்தெடுத்துட்டா எப்படி? சுபத்ராவா? உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த கோயிலுக்காக நம்மளோட சேர்ந்து அவங்களும் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த பதவியை அவங்களுக்கே கொடுக்கறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. அதுலயும் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க சேகர்? கதிர், நல்ல முடிவு தான். சுந்தரி, நீங்க சொல்லிட்டா சரி கதிர். செல்வி? ஓகே தான். அப்புறம் என்ன சேகர், எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களே செயலாளராக தேர்ந்தெடுத்துவோமே. கதிர், எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஆளை தவிர. ஓ, அங்க அப்போ பாருங்க. சாரி சேகர். அப்போ இல்ல, அது வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து சுபத்ராவை செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓ முடிவுக்காக காத்துட்டு இருக்கோம். பட்டுன்னு சொல்லு சரின்னு. சுபத்ராவா? சுபத்ரா பத்தி நீ பேசுறியா? ஓகேவா? ஓகே. கதிர், லெஃப்ட் ரைட் ஓகேனா எனக்கும் ஓகே தான். ஓகேவா? ஐயோ ரொம்ப சந்தோஷம். எங்க நீ முடியாதுன்னு சொல்றியோன்னு பயந்துட்டு இருந்தேன். சேகர் அப்போவே சரின்னு சொல்லிட்டாரு. அப்ப அவங்களே செயலாளராக தேர்ந்தெடுத்துருவோமா? சரி கதிர், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படி ஓரமா வரியா? ஏய், இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஃபேமிலி மேட்டர்ல. அப்படி வாடா. ஃபேமிலி மேட்டரா? ஏய் உட்காரு முதல்ல. கதிர், போய் என்னன்னு தான் கேளுங்களேன். என்ன சேகர் நீங்களும்? உனக்கும் அந்த பிள்ளைக்கு தான் ஆகாதுல்ல? எந்த பிள்ளைக்கு? அதான் உனக்கும் அத்தை பொண்ணுக்கும் ஆகாதுல்ல? சரி, ஆகாது. அப்புறம் எப்படி உனக்கு கிடைச்ச போஸ்ட்டை நீ அந்த பிள்ளைக்கு தூக்கி கொடுத்துட்ட? அத்தை மகன்னு விட்டு கொடுக்குறீங்களா நீங்க? ஆளப்பாரு, அத்தை மகளா? அப்போ அந்த புள்ள காரணத்தை உனக்கு அப்புறமா நான் சொல்றேன். கதிர், சேகர், உங்க தங்கச்சி வந்திருக்காங்க. தங்கச்சியா? எங்க சேகர்? அங்க பாருங்க, வெளியே நிக்கிறாங்க. சுமதி, சுமதி, சுமதி. ஏய், என்ன என்ன? அம்மா உன்னை கூப்பிட்டாங்க. என்னன்னு கேக்குறேன்ல. அம்மா கூப்பிட்டாங்க. அப்படி வாயை திறந்து சத்தமா சொல்ல வேண்டியதானே? சரி, எது கூப்பிட்டாங்க? இங்க வா சொல்றேன். இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா சொல்லிட்டு போ. எது கூப்பிட்டாங்க? ஐயோ அண்ணா, அங்க எல்லாரும் இருக்காங்க. நீங்க வா, நான் சொல்றேன். நான் வேணா போய் கேட்டு வரவா? ஏய், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இவங்களா இருந்தா பரவாயில்ல, சொல்லு எது கூப்பிட்டாங்க? சொல்லவா? சொல்லிடுவேன். சொல்லுன்றேன்ல. உனக்கு எங்கேயோ பொண்ணு பார்க்க போறாங்களா? அதான் சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாங்க அம்மா. நீ என்ன சொல்ற? நான் எதுவும் சொல்லல, அம்மா தான். உனக்கு எங்கேயோ பொண்ணு பார்க்க போறாங்களா? அதான் சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாங்க. வரியா? சேகர், சொல்லுங்க. வீட்ல அம்மா முக்கியமா என்ன பார்க்கணுமா? டேய், சும்மா இருக்கிறியா? மற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசி முடிவு பண்ணிக்கோங்க. என்ன முடிவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அது நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேடா, போயிட்டு வாடா. டேய், சும்மா இருடா. சரா மாப்ள. பாய்டா. பாத்து மாப்ள, டென்ஷன் ஆகாத மாப்ள. பொண்ணு பார்க்க போறாங்களா மாப்ளைக்கு? ஓகேடா மாப்ள, பாத்து. அண்ணனை பாத்துக்க, அண்ணன் டென்ஷனா இருக்காரு. நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. டேய், ஐயோ ஆள பாரு, வா. டேய், டென்ஷன் ஆகாதடா. டேய், அவன்கிட்ட என்ன பேச்சு? என்னடா தலையில குட்டுறான்? ஐயோ. அப்போ அங்க உட்காரு. அங்கேயா? சரிடா, போய் உட்காரேன்.